நம்முடைய வரலாற்றில் நிறைய சமயங்கள்ல நம்ம வந்து பார்க்கிறோம் என்ன அப்படின்னா, அதாவது புராணங்கள் இருக்கிறது, இதிகாசங்கள் இருக்கிறது. கடவுள் இப்படிதான் இருந்தாரு, ஒரு புராணங்கள் இதிகாசம் இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனா நாம் நம்பக்கூடிய கடவுள், அந்த கடவுள் என்ன பண்றார் அப்படின்னா, வரலாற்றில் வாழ்ந்த கடவுளாக வந்து இருக்கிறார். சரிங்களா? அப்போ இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, வரலாற்றில் வாழ்ந்த கடவுளை நம்ம வந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழா. இரண்டாவதாக என்ன அப்படின்னா, இன்றைய இந்த நிகழ்வு காலத்துல கடவுள் நம்மை சந்திக்க வருகிறார் என்று உணர்த்தக்கூடிய அல்லது கொண்டாடக்கூடிய ஒரு விழா. மூன்றாவதாக எதிர்காலத்துல, அதாவது இயேசுவின் இரண்டாவது வருகை, அந்த இரண்டாவது வருகைக்காக நம்மை நாம் வந்து ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. இப்ப இந்த நிகழ்காலத்தில் ஆண்டவர் வந்து எப்படி சந்திக்கிறார் அப்படின்னா, நற்கருணை வழியாக ஆண்டவர் நம்மை வந்து சந்திக்கிறார். இப்ப பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும், குறிப்பா அந்த திருவருகை காலங்கள்ல ஒவ்வொரு நாளும் நம்ம திருப்பலியில பங்கெடுப்போம். ஆண்டவருடைய உடனிருப்பை நாம் வந்து உணர்ந்து கொள்வோம்.